போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெய்லி மார்னிங் வந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் அண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ், டெய்லி அப்டேட்ஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான புக் ரிவ்யூஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே மார்னிங் கொடுப்போம். ஈவினிங் வந்து உங்களுக்கு போட்டித் தேர்வு என்னென்ன ஜாபுக்கெலாம் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கோமோ அது எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வந்து ஈவினிங் உங்களுக்கு வரும். அதாவது டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, இதெல்லாம் தெரியாத நிறையா ஜாப்ஸும் இருக்குது. எம்ஆர்சியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்எம்ஆர்பியில் வருது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 10,000+ வேக்கன்சிஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஈவினிங் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸும் நடக்கும். ஸோ இன்பிட்வீனில் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்போம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி ஜாபில் என்ன பார்க்கலான்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் இது. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு இதில், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஊராட்சி செயலாளர் பதவி. இது 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1300 வேக்கன்சி. இதுக்கு எலிஜிபிள் வந்து 10th தான், டைரக்ட் எக்ஸாம் தான். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்துச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 2019 லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணது. அதில் வந்து இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அதுக்கடுத்து கோவிட் வந்தனால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து போடவே இல்லை. இது வரைக்கும் டைரக்ட் இன்டர்வியூ தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த இயர்லேருந்து எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த 1300 வேக்கன்சியை ஃபில் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடக்கும், டைரெக்டாக எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அவங்க என்ன பண்ணாலும் ஓகே தான். பட் இதுக்கு எலிஜிபிள் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், ரெடி ஆகிக்கலாம். எஜுகேஷன் பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 10th முடிச்சவங்க யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 18லேருந்து 30 வரைக்கும், அதாவது 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இதில் உள்ளவங்க எல்லாருமே 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கிராம ஊராட்சி பணி தான் இது. அப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் எங்கே வாங்கணுங்கிறதையும் நான் இதில் சொல்லிடுவேன், எப்படி எங்கே சப்மிட் பண்ணுங்கிறதே சொல்லுவேன், கவனமாக கவனிங்க. சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சேலரி தான் நம்மளுக்கு மெயினு. 15,000 அப்போ தான் கொடுக்குறாங்க. 15,900 தான் கொடுக்குறாங்க. அதில் இருந்து பேசிக் சேலரி இருந்து 54,000, அதாவது 54,000 வரைக்கும் நம்மளுக்கு சேலரி இருக்குது. ஸோ இது வந்து 2 மந்த்துக்குள்ளேயே நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் வரல, அடுத்த வாரத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்தோடனே நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, உங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், அதாவது கம்யூனிட்டி நோட் கூட பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அது ஏன்னா ஊராட்சிங்கிறனால. அதுக்கடுத்து வந்து உங்களுக்குரிய ஃபேமிலி கோடு. அதுக்கடுத்து வந்து நீங்கள் அந்த லோக்கலில் தான் இருக்கணும். ஊராட்சிங்கிறனால நீங்கள் லோக்கலில் தான் இருக்கணும். வெளிநாட்டுக்கெலாம் போயிருக்கக்கூடாது. அதாவது வெளிநாட்டில் தங்கியிருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமாக நீங்கள் லோக்கலில் இருந்திருக்கணும். உங்கள் ஏரியாவில் யாரும் அப்ளை பண்ணலைன்னா உங்கள் பக்கத்து ஏரியாவில் உள்ளவங்கள போடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவிலேயே நீங்கள் வாங்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களோட மார்க் ஷீட்டு, அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸு, டிசி இதெல்லாம் வந்து கேட்பாங்க வெரிஃபிகேஷனில். ஸோ எக்ஸாமுக்கும் இதெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறோம். ஏன்னா இதானே ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் என்ன சிலபஸ் வரப்போகுது, எவ்வளோ மார்க் வைக்க போகிறாங்க, அது உங்களுக்கு ஓரியன்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்குமே நான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டுருவேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு, கிளாஸஸ்ஸு, அப்புறம் உங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு, ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈவினிங் தான் வரும். ஸோ நீங்கள் ஈவினிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் ஜாப்ஸ் பார்த்துட்டு ஈவினிங்கும் ஒரு பார்வை பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த ஜாப்க்கு என்னென்ன இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரசு வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு அரசு பணியை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்பயுமே வந்து ஒரே இடத்தையே பிடிக்காதீங்க. டிஎன்பிசி மட்டுமே பிடிக்காதீங்க, பல வழிகளில் யோசிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.